ஸ்கொயர் அப்படின்னா வந்து என்னென்னு பார்ப்போம். ஸ்கொயரோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். It has 4 sides and 4 vertices. 4 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் 4 முனைகள் இருக்கும் ஸ்கொயருக்கு. அது வந்து ஒரு ஈக்குலேட்ரல் அந்த ஷேப்பில் உள்ளது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆல் 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்ஸ். நமக்கு உள்ள அந்த கோணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸாக்டாக வந்து ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். டயகனல் வந்து எத்தனை டயகனல் இருக்குது? 2 டயகனல் இருக்குது. அது வந்து 2 டயகனலோட வேல்யூ வந்து ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 4 சென்டிமீட்டர்னால் இதுவும் 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பைசெக்ட் ஈச் அதர். டயகனல் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுக்கு ஒன்று குறுக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஏங்கிறது வந்து 4 சென்டிமீட்டர்னால் அதோட பக்கத்தோட அளவு இது ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்கொயர்டு. அப்போ வந்து என்ன வரும்? 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். சர்ஃபேஸ் ஏரியானா 4ஏன்னு சொல்லுவோம். அப்போ வந்து 4 × ஏன்னா என்ன வரும்னா 16 சென்டிமீட்டர்னு வரும்.